ஓகே. இப்போ வந்து ஆர்ஆர்பி பியூர் மெயின் செக்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவில் இருக்குது. ஸோ டெஸ்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மட்டும் போட்டு காட்டுறேன். ஸ்டார்ட் டெஸ்ட். சரி, இங்கே இருக்கட்டும். ஓகே. 3 students ABC divides 3600 among themselves in such a way that 100, 250, 200 are taken out from the respective shares. ஓகே, 3600 கொடுக்க போகிறாங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த ஷேர்ஸ் would be இந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டு கொடு ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ போயிருக்குன்னா 20 + 25 45 61x ப்ளஸ் எவ்வளோ எடுத்துட்டாங்க 450 550. ஸோ 550 எடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக எவ்வளோ இருக்கும் 3600 இருக்கும். ஏன்னா இது அவன் கையில் இருக்கிறது. ஸோ இது எடுத்துகிட்டு தான் அவன் ஷேருக்கு போயிருக்கும். புரியுதா? சப்போஸ் 61x ஈக்குவல் டு இது மைனஸ் ஆச்சுன்னா 3050. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 50. எக்ஸ்னோட வேல்யூ 50 நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவல் ஷேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸி இது வந்து எடுத்ததுக்கப்புறம் 800 எவ்வளோ எடுத்தாங்க 200 எடுத்தாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க சீட்டை 1000 கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்ன சப்மிட் ஆகுது? ஓகே. எ பேக் கண்டைன்ஸ் 19 ரெட் பால்ஸ். ரெட் பால்ஸ் 19, ப்ளூ பால்ஸ் 13, க்ரீன் பால்ஸ் வந்து தெரில. இஃப் ஒன் பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் த பேக் தெர் ஆர் 20% சான்சஸ் தட் த ரெட் பால் இஸ் க்ரீன். ஸோ ஒரு பால் எடுக்கிறப்ப 20% சான்சஸ்னா இது வந்து ஒரு பாட்டு, இது வந்து 4 பாட்டு. எதனா 20% அப்போ 32 4 பாட்டுனா இப்போ ஒரு பால் வந்து 8. க்ரீன் வந்து 8 பால் இருக்குது. ஓகே, மொத்தமாக எவ்வளோ இருக்குது 21, 40 பால் இருக்குது மொத்தமாக. டோட்டல் வந்து 40. ஓகே, இஃப் 3 balls are drawn at random one after other without replacement all being red balls. ரெட் பால்ஸ் எங்கே இருக்குது 19. ஸோ 19 × 18 × 17 டிவைடட் பை 40 × 39 × 38. ஓகே, இது வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இது அப்படியே இருக்கட்டும். இஃப் 2 balls are drawn at random from the one after another with replacement then the probability of both the buying green balls. இப்போ என்ன பண்ணணும்னா ரேஷியோ போட்டு க்ரீன் பால்ஸ் என்ன 8. ஸோ 8:7 டிவைடட் பை ஆனால் பண்ணக்கூடாது 8/40 × 8/40. ஏன்னா எடுத்த பாலை திரும்ப வச்சுட்டு இதே க்ரீன் பாலை தான் எடுக்க போகிறோம். அப்போ 8/40 திரும்ப ஒரு வச்சுருவோம் அதில். அப்போ 8/40 இதான் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த 40க்கு 40 கேன்சல். 19 அடித்தா 2 சார், 2 அடித்தா 20 சார். அப்போ என்ன வரும் 2 9 சார், 2 4 சார், 4 5 சார். அப்புறம் என்ன வரும் 45 × 17 39 × 8 240 சம்திங் தான் வரும். இது 450 மேலே போகும். ஸோ குவான்டிட்டி 1 பெருசு. Quantity 1 greater than quantity 2. Okay. A money invested dash. ஸோ இந்த அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. 8% per annum 5 years அப்படின்னா 40% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? ஓகே, இங்கே கிடைக்கிறது எல்லாத்தையுமே 40% இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ 40%னா 16000, இது 10000, இது 12000, இது 14000. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற அமௌண்ட். இந்த அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் 60,000 அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் 5% per annum for 3 years. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் என்ன 20:21 20:21 20:21. ஓகே, இது மட்டும் எப்படின்னா 8000 வரும். 21 21 441 441 × 21 எவ்வளோ வரும் 8820, ஒரு 441. ஸோ 9261. இப்போ இந்த 8000 பாட்டு தான் வந்து 60000 அப்படின்னா ஒரு பாட்டுக்கான வேல்யூ என்ன 7.5. கரெக்டாக? அப்போது இந்த 1261 × 7.5 தான் என்னது இதில் கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கேள்வி என்ன ஃபைண்ட் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் மணி அமௌண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதையும் இந்த வட்டியும் ஆட் பண்ணால் நமக்கு இது வரணும். அதான் இந்த டேஷ். ஓகே, 1261 × 7.5 8400 9000. ஸோ ஃபஸ்ட் 1200 மல்டிப்ளை பண்ணிட்டேன். 200 சாரி 60 × 420 450 1 × 7.5 7.5. அப்போது 9457. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25457 கரெக்டு. 19 தப்பு, 21 தப்பு, 14 9 23. ஸோ ஏ அண்ட் டி ஆர் ரைட். கேள்வி என்ன இது கேட்டிருக்காங்க, மேட்சஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் டி ரைட். ஓகே, the ratio of speed of boat in still water to speed of steam. அப்போது ஸ்டில் வாட்டர் எவ்வளோ 3x, ஸ்டீம் வந்து x. அப்போ அப்ஸ்டீம் வந்து 2x, டவுன் ஸ்டீம் வந்து 4x. ஓகே, இந்த போஸ் d கிலோமீட்டர் அப்ஸ்டீம் இன் 45 minutes. அப்போ d கிலோமீட்டர் அப்ஸ்டீம்னா எவ்வளோ 2x இன் 45 minutes ஹவர்ஸில் போட்டுக்கலாம். 3/4 போட்டுக்கலாமா? ஓகே, d + 4 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது 4x ஈக்குவல் டு 30 minutes 1/2. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 2. அப்போ d is equal to 2x - 4 எழுதலாமா? இது என்ன எழுதலாம்? இது 2 d is equal to
1.5xன்னு எழுதலாம். கரெக்ட் தானே? இது கேன்சல் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு 2x - 4 எழுதவா? அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 0.5x = 4. அப்போ x = 8. ஸோ x = 8னா 16, 24, 8, 32. ஓகேவா? ஓகே. 2d/3 in t minutes. dனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? dனோட வேல்யூ 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 16 - 4 16 - 4 12. ஸோ 12னா 24, 24னா 8. அப்போ 8 டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ? 32. அப்போ 1/4னா எவ்வளோ? 15 நிமிஷம். ஓகே. அப்போ டீனோட வேல்யூ என்ன? 15. 15 ப்ளஸ் 3dனா எவ்வளோ வரும்? 3dனா வந்து 16, 12 12 36னா 9. அப்போ 24. ஓகே. ஓகே. டிஐலாம் லாஸ்ட்டாக போடுவோம். ஐயோ! இது வேறு முன்னாடி போயிடுச்சு. சரி, ஏதோ ஒன்று இருந்துச்சு, ஆனால் தெரில. வா சீக்கிரம். ஓகே. இது வேறு ஒர்க் ஆக மாட்டேது. நிலம் பர்ச்சேஸ்ட் கோல்ட் செயின் அண்ட் சில்வர் செயின் அட் 8,000 ரூபாய். இஃப் கோல்ட் செயின் இஸ் 25% ப்ராஃபிட். ஓகே. 14% ப்ராஃபிட். ரேஷியோ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப். ஓகே. ஓகே. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 24 - 9 14.1. இதுலேருந்து மைனஸ் ஆச்சுன்னா 10.1. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் கோல்டு செயின். ஃபஸ்ட்டு கோல்டு செயினா? கோல்டு செயின் தானே இது. இப்போ சில்வர் செயின். கோல்டு டு சில்வர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 14 23.1 வருமா? இப்போ 231 101 4 6 2. என்ன கதையாகுது? ஓகே. இது என்னது? காஸ்ட் ப்ரைஸ்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ செல்லிங் இந்த ப்ராஃபிட்டில் விற்றாங்கன்னா அது காஸ்ட் ப்ரைஸாக இருக்குன்றது அர்த்தம். அப்போது 33.2 33.2 தானே? 80,000. ஓகே. சூப்பர். தெரில. ஓகே. அரவிந்த் அலோன் கேன் மேக் ஏ பெயிண்டிங் இன் 24 hours. அரவிந்த் வந்து 24 hours. விஜய் வந்து 26 hours மோர். அப்போ 30. இஃப் அரவிந்த் ஒர்க்டு அலோன். ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்? 120 5 4. அரவிந்த் ஒர்க்டு ஃபாலோன் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 years. அப்போ 20. விஜய் ஜாயின் டீம் ஃபார் நெக்ஸ்ட் 4. ஜாயின் டீம். அப்போ 2 பேர் சேர்ந்து 4 மணி நேரம். அப்போ 8 8 9 72. ஓகே. டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் பெயிண்டிங் ஹேட் பீன் மேட் இன் 8 hours. எவ்வளோ? 92 / 12. ஸோ 12 8 80 வராது. என்ன இது? What percentage of painting had been made in 10 hours? ஓகே. 4 hours தானே? சாரி. 4 9s 36. அப்போ 56. 56 / 120. 12 நாள் 48. மீதி 8 இருக்கும். அப்போ 8/120. அப்போ 4 2s 4 3s. அப்போ 40 20/3. கரெக்டானே தெரியலையே. இல்லை இஷ்டத்துக்கு போடு. 12 56. ஓகே. 12 4s 48. ரிமைனிங் 80. 12 7s 84. 12 அப்போ 12 6 அப்போ 46 2/3. ஓகே. ஓகே. ரியா ஸ்பெண்ட்ஸ் 10% ஆஃப் மந்த்லி சேலரி ஆன் ரெண்ட். அப்போ மந்த்லி சேலரி வந்து 100x. அப்போ 10x வந்து ரெண்ட். ஓகே. ஸோ ஃப்ரம் ரிமைனிங் 6,000 அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். அப்போ 90x ரிமைனிங் இருக்கும். இதில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் 6,400 போச்சுன்னா அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 90x - 6,400 இருக்கும். அவுட் ஆஃப் த ரிமைனிங் ஷி இன்வெஸ்டட் த அமௌண்ட் இன் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ். ஓகே. இந்த ரேஷியோவில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இஃப் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரெண்ட் வந்து 10x இஸ் ஈக்குவல் டு 8,400 லெஸ் தான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ். இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ்னா இது 6 பார்ட்டு. அப்போ 6/13 இன்ட்டு 90x - 6,400. இதோட எவ்வளோ கம்மி? 8,400 கம்மி. ஓகே. ஓகே. சூப்பரான சம்மு. 10x ஈக்குவல் டு 540x மைனஸு 36 38,400 மைனஸ் 13னா 1,04,000 ஒரு 5,200 1,09,200. இந்த 13 இந்த பக்கம் போச்சுன்னா 130x. ஓகே. 130x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 410x. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1,47 1,47,600. கரெக்டாக? ஓகே. ஓகே. 3 டைம் வருமா? 3 டைம்னா 1,23,000 வரும். மீதி எவ்வளோ இருக்குது? 24,600 இருக்குது. இப்போ எங்கே தப்புன்னு வச்சுக்கண்ணே. 1,47,600. ஓகே. 130 போச்சுன்னா 410 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே. 1,47,600. இந்த 0 கேன்சல். எக்ஸோட வேல்யூ என்ன வரலாம்? இங்கே பாசிபிளாக என்ன வருது? 3 டைம்ஸ் 3ல் வருது. போடு. 3ல் இருக்க ஒரே ஆன்சர் தான். ஓகே.
The MRP of a trimmer is 1800 and sold after success discount 10%. Okay, the cost of the trimmer is 33% less than the selling price. Okay, find the profit percentage. 1800 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்ஸ்னால் என்ன பண்ணலாம்? அப்போது 10:9 20:17 அப்போது 200 963 133. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிம்மர் இஸ் 33% லெஸ் தன் இட் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, எம்ஆர்பி வந்து 1800. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டிம்மர் இஸ் ஓகே ஒரு நிமிஷம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ட்ரிம்மர் இஸ் ஓகே இப்படி எழுதலாம்ல. காஸ்ட் ப்ரைஸ் இது வந்து செல்லிங் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு? 1/2 ப்ராஃபிட். அப்போ 50% ப்ராஃபிட். கரெக்டாக 50%. ஃபைன் த கம்பைன்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். கம்பைன்டு இதெல்லாம் தேவையில்லை. கம்பைன் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இப்போ 10 + 15 25. 25நாலுமே 150. அப்போ இதுதான் பெருசு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் அதிகம். இப்போ குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2. இது ஒர்க் ஆக மாட்டேது, ஒன்றும் ஆக மாட்டேது. சரி, ஓகே. A canister contains a mixture of rice flour and wheat flour in 13:5 ratio. 180 kg of mixture is taken out. 180 இப்போ 13x 5x இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து ரைஸ் ஃப்ளோர், இது வீட் ஃப்ளோர். இதுல இருந்து 130 வெளில போகும், இதுல இருந்து 50 வெளில போகும். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த canister is filled with 180 kg wheat flour. அப்போ 180 இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. தென் த ரேஷியோ ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் அண்ட் வீட் ஃப்ளோர் பிகம்ஸ் ரைஸ் வந்து 130 5x + 130 is equal to 13/14. ஓகே 13 14 130 52 130 52 182x மைனஸ் 13 14 1820 65x ப்ளஸ் 1690. கரெக்டாக இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 35 37x ஈக்குவல் டு இந்த கொஸ்டினா 3400 3510. ஓகே 3510 37 எப்படா கேன்சல் ஆகும்? 35 13 182. சாரி, நான் 80 கம்மியாக போட்டேன். அப்போ 117 ஈக்குவல் டு 3510. 3 டைம்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 30. ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் இனிஷியலி கேனிஸ்டர் ரைஸ் ஃப்ளோர்? 30னா 390. குவான்டிட்டி ஃபைனலினா என்ன வரும்? 5xனா 30னா 150. 150 + 130 280. அப்போ குவான்டிட்டி 1 பெருசு. ஓகே, ட்ரெயின் ஹாஸ் 10 compartments and length of each compartment is 30. அப்போ ட்ரெயின் வந்து 300 மீட்டர். ஓகே, ட்ரெயின் கிராஸ் பிரிட்ஜ் ஆஃப் 260 மீட்டர். அப்போ 560 எவ்வளோ செகண்ட்ஸ் கிராஸ் பண்ணுது? 28 செகண்ட்ஸ். அப்போ ட்ரெயின் ஸ்பீட் எவ்வளோ? 20 m/s. வித் ஒன்லி y-2 நம்பர் ஆஃப் y-2 compartments it takes 25 seconds to cross the bridge. 25 seconds எவ்வளோ? 500 மீட்டர் கிராஸ் பண்ணுது. ஆல்ரெடி 260 மீட்டர் பிரிட்ஜ். அப்போ 240. ஒரு கம்பார்ட்மெண்டோட லென்த் எவ்வளோ? 30. அப்போ 8 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ y-2 வேல்யூ தான் 8. அப்போ y வேல்யூ எவ்வளோ? 10. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை டு ஒரிஜினல் பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, அப்போ 200. இப்போ 200 இது ஒரு 300. அப்போ 200 ஒரு 300 500. ட்ரெயின் ஆஃப் ஸ்பீடு வந்து 20% 25% மோர் தென். அப்போ 25% என்ன? 25. அப்போ என்னது இது? ஆப்போசிட் டைரக்ஷன் 55. அப்போ 5 100 5 11. அப்போ 100/11 செகண்ட்ஸ். இன்னொரு ஆப்ஷன் இருக்கா? நன் ஆஃப் திஸ். போடு. சாரி, 50 50/45 ஒரு 20 + 25. அப்போ 5 100 5 9. அப்போ 100/9 செகண்ட். வாவ். ஓகே, இந்த ஆவரேஜ் மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை பதால் இன் 5 சப்ஜெக்ட்ஸ் இஸ் 56. 250 280 283. அவனோட மார்க் வந்து 283 5 சப்ஜெக்டில். ஆவரேஜ் இன் ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்ட்ஸ் இஸ் அப்போ 114.4 ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்டில். ரிமைனிங் 3 சப்ஜெக்ட் இருக்கா? ஸ்கோர் 36 மார்க்ஸ் இந்த தேர்ட் சப்ஜெக்ட் அண்ட் மார்க்ஸ் அப்டைன் இன் ஃபோர்த் சப்ஜெக்ட் 12 மார்க்ஸ் லெஸ் இந்த ஃபிஃப்த் சப்ஜெக்ட். அப்போ இது எவ்வளோ வரும்? 150.4 எவ்வளோ இருக்குது? இன்னும் 133 இருக்கணும். ஆனால் 132.6. ஓகே, இதில் 12 டிஃப்ரென்ஸ் எடுங்க. 144.6 2ஆல் டிவைட் பண்ணால் 72.3. ஓகே, ஃபிஃப்த் சப்ஜெக்ட் 72.3. அப்போ ப்ளஸ் 12 84.3. அப்படின்னா ஆப்ஷனே காணுமே. வெயிட் அ மினிட். 5 சப்ஜெக்ட்ஸ். ஓகே, 2ல் 114. தேர்ட் வந்து 36 150 தான் வரும். ஓகே 130 80. ஓகே 72.3 தான். அதுக்கப்புறம் 12 ஆட் பண்ணக்கூடாது. டிஃப்ரென்ஸே எடுத்தாச்சு, அப்புறம் இப்படி திரும்ப ஆட் பண்ணுவேன். ஓகே, ஆஃப்டர் 10 இயர்ஸ் தி ரேஷியோ ஆஃப் ஆஃப்டர் 10 இயர்ஸ்னால் அப்படியே ரிவர்ஸ் போங்க. 11x - 8 18x - 10. ஓகே ஓகே, n is 2 years younger than O. அப்போ O வந்து எவ்வளோ? 2 வருஷம் பெரியவன். அப்போ 18x - 8 எழுதுவா. MNOP. If 2 years ends the ratio of O and P will be யாரா நீங்கள்? O and P will be 3:1. ஓகே, 2 years ends என்ன?
2 இயர்ஸ் எண்ட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன், இஃப் பீஸ் பெர்சன்டேஜ் இஸ் 8 இயர்ஸ். ஓகே, இதை வச்சுங்க போவோம். பீஸ் பெர்சன்டேஜ் வந்து 8 இயர்ஸ், இது வந்து 2 இயர்ஸ் எண்ட்ஸ். அப்போ 2 இயர்ஸ் எண்ட்ஸ்னா இது 10 இருக்கும், அப்போ 30 இருக்கும். 2 இயர்ஸ் எண்ட்ஸ் யாரோட ஏஜ் 30, ஓனோட ஏஜ் வந்து 30. அப்போ 18x - 6 = 30 எழுதாமா? அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 2. எக்ஸ்னோட வேல்யூ 2னா 22 10 போச்சுன்னா 12, 2 36 10 போச்சுன்னா 26. இப்போ பெர்சன்டேஜ் என்ன? 28 கரெக்டாக. அப்போ பீனோட பெர்சன்டேஜ் என்ன? 8, 36, 42, 62, 74 டிவைடட் பை 4ன்னு போட்டால் 4 18 18. ஓகே, ராங் நம்பர் சீரியஸ் இன்ட்டு 3 + 1 நான் இது 7, 16, 21, 4, 34. இங்கே எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 9, இங்கே 5, இங்கே 13. சூப்பர். ஓகே, இங்கே என்ன ஆட் ஆயிருக்கு? -30, -24, -30, -24, -30. அப்போ 104 தப்பு. இன்னொரு ஆப்ஷனே காணுமே. 204 தப்பா? 204 104 அது என்ன கேட்டிருக்காங்க? ராங் டேர்ம் இந்த சீரியஸ். ஓகே, 30 24 30 24 24 கரெக்டா? 24 30 24 22 24 26 சை நம்பர் சைஸ் வேணும் கொஞ்சம். In a room there are 16 persons. Okay, and their ages are consecutive integers starting from 12. Okay, starting from 12. Okay, 16 persons. Okay, consecutive integers. Okay, 2 persons from room are certain at random. Find out both the ages are multiples of either 3 or but not both. 12 13 14 5 16 17 18 19 20 21 22 23 24 1 2 3 4 5 6 7 8 12 13 14 15 16 கரெக்டா? 16 தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து 3 மல்டிபிளாக இருக்கணும். 4 இது வராது. ஓகே, எது இதெல்லாம் அதாவது 12 மல்டிபிளாக இருக்குன்றது எல்லாமே வராது, 2ம் வராது. ஓகே, மற்ற எல்லாமே வரும். கரெக்டாக தானே? ஆமாம். 14 போச்சுன்னா 14 டிவைடட் பை 16. என்ன இது? வாட் இஸ் ப்ராபபிலிட்டி போத் ஏஸ் ஆர் மல்டிபிள் ஆஃப் எய்தர் 3 or 4? ஓ, எய்தர் 3 or 4. ஓகே, எய்தர் 3 or 4 இருக்கணும். ஓகே, இது வரும் 2 3 4 4 4 டிவைடட் பை 16னா 1 பை ஓகே 25%. ஆப்ஷன் இருக்கா? இல்லையே. 1 2 3 ஓ இது 5 வருமா? ஸோ 20%. சரி, 5 டிவைடட் பை 16னா என்ன வரும்? 16னா 16 3 48. இது கதையாகுது. 4 பை 16 5 பை 16 21 சேர்த்துட்டேன், 27 வருமா? ஸோ 6 பை 16 அப்படியே போயிட்டே இரு. 16 16 4 வராதா? 37. ஓகே, 3 பை 8 வரும். அப்போ 37.5. ஓகே, என்ன கொஸ்டினே தெரில. சூப்பர். ஓகே, இஸ் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஏ வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இதனுடைய ரூட்ஸ் என்ன வரும்? 441 21 21 3 7 சார் 3 7 சார் 49 × 12 49 9 சார். இது எடுத்தாலும் இது ஏனோட வேல்யூ இதுவாக இருந்தாலும் ஸ்கொயர் நம்பர் தான், இதுவாக இருந்தாலும் ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ இதை வச்சு ஆன்சர் சொல்லலாம். 19 பவர் எக்ஸ் இஸ் 19 பவர் எக்ஸ். இதனோட யூனிட் டிஜிட் வந்து ஏவன். ஒருவேளை 9ஓட பவரில் வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 9 முடியும். ஆட் நம்பர் இருந்தால் ஈவன் நம்பர் இருந்தால் 1 முடியும். இப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னே தெரியாதுல்ல, எனி நேச்சுரல் நம்பர் சொல்கிறான். அப்போ அதை வச்சு ஏ எப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ குவான்டிட்டி 1 மட்டும் சஃபிஷியன்ட். எங்கே இருக்குது? 1 சஃபிஷியன்ட். ஓகே, ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். 48 × 50 2400 மைனஸ் 30 × 64 1800 1920 இஸ் ஈக்குவல் டு 20x. மைனஸ் பண்ணால் 480. அப்போ 24. ஓகே,
70% ஆஃப் 210 231 + 7 = 82 + எக்ஸ். 238லேருந்து 82 போச்சுன்னா இது ஒரு 118, இது ஒரு 38, 156. ஓகே. 600 அப்போ 150 - 14 × 4 56 + 4 94 98. ஓகே. 132 - 68 எவ்வளோ? இது ஒரு 32, அது ஒரு 32, 64 + 5 69. 4 × 5 20, 20 + 3 23. ஸோ 3. ஓகே. 500 / 50 10. 10 - 4 × 400 1600 + 33 × 30 990 = 25x - 25 × 70 1400 1750. இது 1000மா? இப்போ 840. அப்போ 840ஓட 1750 கூட்டினா 840 2590 / 25ன்னு போட்டால் என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக போடு. 104 வரும். ஆனால் அப்படிலாம் ஆப்ஷனே இல்லையே. 500 / 50னா 10 - 4 × 400னா 1600. சாரி 1600. இதே வந்துட்டேன். -600. அப்போது 1150. அப்போ 25னா என்ன வரும்? 25 40 46. 46. சூப்பரான கணக்கு போகிற தம்பி. ஓகே. மிக்சர் கண்டெய்ன்ஸ் 80 liters of your milk, 20 liters of milk is taken out. ஓகே. 80 இருந்துச்சு, அப்போ இப்போ 60 ஆயிடுச்சு. 20 liters of milk and 40 liters of water. அப்போ மில்க்கு வாட்டர். அண்ட் ஆஃப்டர் 40% மிக்சர் 40% மிக்சர்னா இதில் 24 வெளில போகும், இதில் 16 வெளில போகும். அண்ட் அவுட் அனதர் மிக்சர் ஆஃப் 60 liters கண்டெயின். ஓகே. 27 லிட்டர் வந்து மில்க் இருக்குது. அண்ட் ரெஸ்ட் இஸ் சிரப். ரெஸ்ட் இஸ் சிரப்னா 33 வந்து சிரப்பு. இதில் வந்து 36 இருக்குமா, இதில் வந்து 24 இருக்கும். இப்போ இது மிக்சடு. இந்த ரேஷியோ ஆஃப் மில்க் வாட்டர் அண்ட் சிரப். மில்க் என்ன இருக்குது? மில்க் இதை ஆட் பண்ணால் 50 63. என்ன இது வாட்டரா? 24. சிரப் எவ்வளோ? 33. 3 டேபிள்ஸ் அடிச்சா 21, 3 டேபிள்ஸ் அடிச்சா 8, 3 டேபிள்ஸ் அடிச்சா 11. 21:8:11. ஓகே. ஓகே. என்ன இது? லாஸ்ட்டாக ஒரு டிஐ வந்து பை சார்ட் வச்சுருந்துச்சு. ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில். ஓகே. 5 star so 60% distribution of total number of vehicles manufactured. Total number of vehicles வந்து split up first. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அப் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்ன கம்பெனி? ஏபிசிடா? ஏபிசிடி. ஏபிசிடியில் வந்து டோட்டல் வெஹிக்கல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப். ஸோ ஏபிசிடிஇஏ 1,72,000. சூப்பர் நைஸான ஸ்ப்ளிட் அப். 51,000 51,600. ஓகே. 15னா 10% எவ்வளோ? 17,200. 5% எவ்வளோ? 8,600. கரெக்டாக தானே? 16 17,200. ஓகே. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும் 25,800. ஓகே. 15% 25%னா 20%னா 20%னா 34,400. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 42,000 43,000 43,000. ஓகே. 20%னா 34,400. ஓகே. 10%னா 17,200. ஓகே. இது முடிஞ்சிச்சு. இது வந்து இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க? இதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க. இது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ். பஸ்ஸஸ் வந்து எவ்வளோ? 84,000. ஸோ பஸ்ஸஸ் வந்து 84,000 அப்படின்னா 1,74,000 ஒரு 16, இது ஒரு 72. ஸோ 88. கரெக்டாக? இது வந்து பஸ்ஸஸ்ஸு, இது வந்து கார்ஸ். முடிஞ்சா? ஓகே. இங்கே என்ன ஸ்ப்ளிட் அப்பு? 20% 16,800. 15%. ஃபஸ்ட்டு 10% 8,400. 5% 4,800. ஓகேவா? 20% 16,800. இது ஞாபகம் வச்சுப்போம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12,600. ஓகே. 30%னா 24 24 25,200. 25%னா இதில் ஆட் பண்ணால் 20 21,000. ஓகே. 10%னா 8,400. இதில் மைனஸ் பண்ணுவோமா? இது என்ன வரும்? 50,000னா 33,200. 34,800. ஓகே. 12,000னா 13,200. இது மைனஸ் பண்ணால் இது ஒரு 4,800. 14,800 17,800. ஓகே. இது வந்து 13,400. ஓகே. இது வந்து 11,600. சாரி
7200 ஒரு 1600 8800 முடிஞ்சு. ஓகே. இன் அனதர் கம்பெனி Z, the manufactured 55% total buses manufactured. 55% மோர். 55% ஓகே. 55% என்னென்ன வரும்? 50%னா 6300 ஒரு 630. ஸோ 6930 வந்து பஸ் வந்து Z வந்து மேனுஃபேக்சர். டோட்டல் பஸ் மேனுஃபேக்சர் பை Z 6930 டூ டோட்டல் பஸ்ஸஸ் மேனுஃபேக்சர் பை சி ரெஸ்பெக்டிவ்லி. சி எவ்வளோ? 25200. ஓகேவா? இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்படியே இருக்கும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா? இது 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுமா? ஆகும். 840. 3 டேபிள்ஸ் இதை கேன்சல் பண்ணால் 231. இது 3 டேபிள்ஸை கேன்சல் பண்ணால் 281. 280. 3 டேபிள்ஸை கேன்சல் பண்ணால் 77. ஓகே. 7 டேபிள்ஸை கேன்சல் பண்ணால் 40. 7 டேபிள்ஸை கேன்சல் பண்ணால் 11. ஸோ 11 × 40. ஓகே. அனதர் கம்பெனி Z மேனுஃபேக்சர் 30% மோர் வெஹிக்கல்ஸ் அண்ட் டி 30% மோர்னா 34400ல் 30% மோர். 30% எவ்வளோ? 30% மோர் வெஹிக்கல்ஸ் அண்ட் டியா? ஓகே. 34400. சூப்பர், அருமைடா. ஓகே. தட் இஸ் ஓகே. இது எப்படி போடலாம்? 13/10 இன்ட்டு டோட்டல் காஸ்ட் மேனுஃபேக்சர் கேட்டிருக்காங்களா? பஸ்ஸு கார் இதுவா? அப்போ என்ன வேணும்? கார் வேணும். ஸோ π/8. இதை கேன்சல் பண்ணால் 2. இதை கேன்சல் பண்ணால் 17200. இதை கேன்சல் பண்ணால் 8 2 16 120 இருக்கா? அப்போது 500 வருமா? 2150. அப்போது 26,000 ஒரு 1950. ஸோ 26,950. ஓகே. Out of the cars manufactured by D and E, cars manufactured by D and E, 20% and damage. Find the total damage. அப்போ 20% என்ன வரும்? 2600 2680 வருமா? இதில் 45%. அப்போ 50% கண்டுபிடி. 4400. 440 மைனஸ் பண்ணு. அப்போது 3960. 5000. 6500. 6640. ஓகே. Out of the total buses manufactured by company B, buses manufactured by company B, 30% were public buses, rest are private buses. Private bus அப்போ 70%. அப்போ 8400. 8820. ப்ரைவேட் பஸ் பி கார்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை டி. காசு எவ்வளோ? 13400. 21000. 22220. ஓகே. அவுட் ஆஃப் த டோட்டல் கார்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை கம்பெனி சி, 60% வேர் சோல்டு. கம்பெனி சி கார்ஸு 60% சோல்டு அண்ட் ரெஸ்ட் வேர் நெக்ஸ்ட் மந்த். ரெஸ்ட்டாக particular month and 80% of the rest cars sold in. Okay, find the okay. First 60% sold. எது கம்பெனி சி தானே? 10200. 10200. 10680. ஓகே. ஓகே. போச்சுன்னா ரிமைனிங் 6800. ஒரு 320. 6800 ஒரு 320. 7120. இதில் வந்து 80%. 80%னா ரவுண்டாக தானே வரும். 80% ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் த கார்ஸ் சோல்ட் இன் நெக்ஸ்ட் மந்த். ஓகே. 60% ஆஃப் கார்ஸ் சோல்ட் இன் பர்டிகுலர் மந்த் அண்ட் 80% ஆஃப் ரெஸ்ட். 60%னா இதான் வரும். கரெக்டாக தானே போடுறேன்? ஓகே. இஃப் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டோட்டல் பஸ்ஸஸ் மேனுஃபேக்சர் பை இ அண்ட் எக்ஸ், பஸ்ஸஸ் இ அண்ட் எக்ஸ் எவ்வளோ? அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஏ அண்ட் எக்ஸ். கார்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஏ அண்ட் எக்ஸ். ஓகே. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆவரேஜ் பஸ்ஸஸ் கார்ஸ் எங்கே இருக்குது? 43,200. 12,800. ஓகே. இதெல்லாம் வந்து போட முடியாது இப்போது. போட முடியாது. இதுன்னு தெரில. போட்டாச்சு. ஓகே. நம்ம சீரியஸாக ஏதாச்சும் போடுவோம். இதுனா சம்மந்தமே இல்லாமல் ரைஸ் ஆகுது. இது வந்து ஒரு 233. இது ஒரு 24. 259. இது ஒரு 200. அப்போ 199. இது வந்து ஒரு 100. சூப்பர்.
ஓகே. 5 டைம்ஸ், சாரி 4 டைம்ஸ் 4 + 3 இன்ட்டு 4னா 4 + 4 +3 4 + 4 4 + 5 எங்கே தப்பாகுது? சரி, எங்கேயோ தப்பாகுது. 4 + 3 4 + 4 4 + 3 4 + 4 4 + 3 தெரில. ஓகே, 2 தப்பு. சூப்பர். இது 2 கிண்டி தப்பு. ஓகே. டாப் ஸ்கோர் அண்ட் 35.75. வாவ், என்ன தப்பு? கதையாகுது. Too insufficient to answer this question. Oh, wow. இங்கே என்ன யோசிக்கணும்னா 9 பவர் 1னா 9 முடியும், 9 பவரில் ஈவன் நம்பர்னா 1 முடியும். இதுவும் ஈவன், சாரி ஸ்கொயர் நம்பர் தான், இதுவும் ஸ்கொயர் நம்பர் தான். சாரி, அப்படி யோசிக்கணும். ஓகே.